இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, நான் உன்னை சொன்னா கேப்பீங்களா? என்ன விஷயம்? முன்னாடியெல்லாம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணை வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ்டா 2 நாள் தங்கிட்டு வருவோம். இப்ப அந்த பக்கமே நம்ம போறது இல்ல. ஒரு நாள் போயிட்டு வரலாமா? இங்கேயே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்குத. இடையில எலெக்ஷன் வேலை, இந்த கல்யாண வேலைன்னு நாம ரொம்ப பரபரப்பா இருந்துட்டோம். நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்க பண்ணை வீட்டுக்கு போயிட்டு வரலாங்க. ஒரு நாள் அங்க போய் இருந்துட்டு வரலாமே. ஏண்டா கதிரு, அப்பா இந்த கட்சி வேலை மீட்டிங்கு, இந்த கடத்திறப்பு விழா அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லப்பா, நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு எந்த ஸ்கெடியூலும் கிடையாது. சரி, போயிட்டு வருவோம். சரிங்க அத்தை, நம்ம எல்லாரும் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடுறேன். நீங்க போய் ரெடி ஆகுங்க. சரி. சொல்லு அஞ்சலி. அக்கா, என்னக்கா? என் ஃப்ரெண்டு உனக்கு உதவியா இருந்தாளா? அந்த மீனாட்சி பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சுச்சாவா? நாம நினைக்கிற மாதிரி அவ இல்ல அஞ்சலி. அவ பெரிய கேடியா இருக்கா. அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு. அப்படியா? ஆனா நீ சொல்றத என்னால என்னக்கா சொல்ற? எங்க வீட்டுல நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் இந்த மீனாட்சி தான் காரணம்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அக்கா, இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கானா கண்டிப்பா அவ தப்பானவளா தான் இருப்பாக்கா. நீ அவ கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சுந்தர் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எனக்கு டவுட்டா இருக்கு அஞ்சலி. கண்டிப்பா ஏதோ ஒரு பிளானோட தான் அவ வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அக்கா, எதுவா இருந்தாலும் ப்ராப்பரா எவிடன்ஸோட பண்ண. இல்லன்னு வெய்ய, திரும்ப அது உனக்கே ரிவர்ஸ் ஆயிடும். நீ 10 விஷயம் யோசிக்கிறனா இத்தனை நாள் இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சுக்கிட்டு வாழ்றவ 100 விஷயத்தை யோசிப்பாக்கா. நீ எதுலயும் ஒவ்வொரு விஷயத்திலயும் நிதானமா இருக்கணும்க்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரி, என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது. நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன், சரியா? அப்புறம் இந்த வீட்டு விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத. சரி சரி. என்ன பாத்தியா? அவங்களா வரல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். எப்படி எப்படி ஏன் ஊருக்கே போய், ஏன் காலேஜுக்கு போய் என்ன பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கியா? சூப்பர் மௌனி, நீ வேற லெவல். உன்னை பத்தி நான் எல்லா எவிடன்ஸும் எடுத்துட்டேன் மீனா. இதுக்கு மேல உன் ஆட்டம் முடிஞ்சிரும். ஆமா, நான் நேரா வந்து சொல்றேனே, பண்ண வீட்டுக்கும் வரேன். நீ வரதுக்குள்ள இங்க ஒரு பெரிய சம்பவமே நடக்க போகுது. என்ன புரியல? இப்ப காட்டினேனே, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் இன்னைக்கு நைட்டோட நைட்டா சாக போறாங்க. என்ன மிரட்டறியா? சீச்சி, இந்த மீனாட்சிக்கு மிரட்டுறது, பயமுறுத்துறது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நாம எப்பவுமே டைரக்டா சம்பவம் தான். சம்பவம் பண்ணிட்டு சைலண்டா இருப்போம். இத்தனை வருஷமா நான் இந்த வீட்ல இருக்கேன், என்னை பத்தி யாருக்குமே தெரியல பாத்தியா? நான் எவ்வளவோ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன். சரி சரி, என்னோட வரலாறுலாம் உனக்கு எதுக்கு? சரி, நீ வரும்போது என்ன பண்ற? மொத்தம் எத்தனை பேர்னு கணக்கு பண்ணிக்கோ. வேணும்னா நான் பணம் அனுப்புறேன். பெரிய மாலை 6 அடி உயரத்துக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா வாங்கிட்டு வந்துரு. மாமாலாம் செத்து போயிட்டா எலெக்ஷன் வேற வருதுல்ல, நம்ம ஃபேமிலியில யாராச்சும் இருக்கணும்ல, அத அப்புறமா யோசிக்கலாம். துளசி, பார்த்து பத்திரமா
மெதுவா வா, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஏன்னா இவங்க மொத்த சாவையும் பார்த்து நீ கண்ணீர் விட்டு அழறத நான் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். வச்சிரவா, பாய். ஹலோ ஹலோ. ஹலோ, கட்சி ஆபீஸ்ல இருந்து பேசுறேண்ணா. சொல்லு தம்பி. கட்சி ஆபீஸ்ல ஒரே பிரச்சனைண்ணா. எதிர்கட்சி ஆளுங்களா உள்ள புகுந்து ஆபீஸ்ல அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்கண்ணா. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணா, என்ன பண்றதுனே தெரியலண்ணா. சீக்கிரம் வாங்கண்ணா, பயமா இருக்குங்கண்ணா. பயப்படாத, வராரு. ஏன் சொல்லுப்பா. அப்பா, கட்சி ஆஃபீஸில் யாரும் கும்போடு வந்து கலாட்டா பண்ணிருக்கானுங்களா? நான் என்ன எதுன்னு போய் பாட்டு வந்துடுறேன். என்னடா சொல்ற? ஆளுங்கட்சி ஆபீஸ்ல வந்து தகராறு பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? எலெக்ஷன் டைமில் அந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க, பார்த்துக்கலாம். நான் வந்துடுறேன்ப்பா. டேய் இருடா, ஏங்க, நானும் கூட வரேன். அவனை நிக்க சொல்லுங்க. ஏன் ஏங்க, அடிதடி நடக்கிற இடத்துக்கு அவன் போக வேண்டாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னா பத்தாதா? ஏமா, அவனை கண்ணாதான் உங்களுக்கு பிடிக்காது. அவன் மேல என்ன அக்கறை? பிடிக்காதது வேற, இது வேற. எனக்கெல்லாம் ஒன்றாகாது, அவனுங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. நான் வந்துடுறேன். நான் டேய், பார்த்து ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணு. டேய் கதிரு, இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு. மாடே, யாருன்னு பாரு, ஒருவேளை வெற்றியா இருக்கலாம். ஏ தீபா, இரு ஒரு நிமிஷம். அப்பா, இது வெற்றி தட்டுற மாதிரி இல்லையே. நம்ம கட்சி ஆபீஸ்க்கு வந்த ஆளுங்க மாதிரி தெரியுது. நான் பாக்குறேன், இருங்க. என்னப்பா சத்தம் இது? யார் வந்திருக்கா? ஐயோ டேய், அண்ணா, வாடா. யாரா நீங்களா? யாருன்னு சொல்லுங்க, இல்ல சுற்றுவேன். மரியாதையா ஓடி போயிடுங்க, இல்ல சுற்றுவேன். போங்கடா, போங்கடா, போங்கடான்றல.